Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader The Midnight Visitor written by Robert Arthur. இதுல மிட்நைட்னா இரவு, விசிட்டர்னா பார்வையாளர். ஸோ இரவு நேரத்தில் இவர் ஒருத்தர் பார்க்க வரார். அதை பற்றின கதை தான் இது. Sometimes appearance can be deceptive as in the case of Ausable, a secret agent who despite his common looks, with his resourcefulness and presence of mind outwits a deadly criminal. Read the story to see how this happened. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிசப்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபால்ஸ் இம்ப்ரெஷன். ஆசபிள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அப்படிங்கிற ஒரு உருவத்தை அவர் வந்துட்டு கேரி பண்ணல. அவர் வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிறார். அவரோட லுக்ஸ் வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்குது. ஆனால் அவரோட அறிவு திறமை இருக்குது. இது ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா திறமை மிக்கவர். ஸோ அவரோட திறமை மிக்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் டக்குன்னு டெசிஷன் எடுத்து டக்குன்னு முடிவெடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எப்படி வந்துட்டு ஒரு கிரிமினலோட மைண்டோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, படித்து கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி நடந்துச்சு, எப்படி வந்துட்டு ஒரு கிரிமினலோட அறிவோட இவர் வந்துட்டு ரொம்ப அறிவானவர்ன்றது எப்படிங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. 3 கேரக்டர்ஸ் இருக்குது. என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஆசபிள்ங்கிறவர் ஒரு கேரக்டர், ஃபவுலர் அப்படிங்கிறவர் ஒரு கேரக்டர், மேக்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கேரக்டர். ஸோ இந்த 3 கேரக்டர் நடக்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு இந்த லெசன் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஆசபிள் டிட் நாட் ஃபிட் எனி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ சீக்ரெட் ஏஜெண்ட். ஸோ ஆசபிள்ங்கிறவர் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட் அப்படின்ற சொல்கிறதுக்குரிய எந்த ஒரு வெளித்தோற்றமும் அவருக்கு தெரியாதான். ஃபவுலர் ஹேட் எவர் ரெட், அதாவது இவர் வந்துட்டு ரீட் பண்ணியிருப்பார்ல. சீக்ரெட் ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, கன்று வச்சுருப்பாங்க, நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, ஒரு கூலர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லுவாங்க. என் மைண்டுக்குள்ளே அதுதான் வரும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படிக்குரிய எந்த ஒரு விஷயமும் யார்கிட்ட இல்லைன்னா ஆசபிள் கிட்டே இல்லை. ஸோ இவரே யோசிச்சுக்கார், நான் இது வரைக்கும் எப்படிலாம் படிச்சிருக்கேன், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் எப்படிலாம் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கேன், ஆனால் இவரோடது எதுவுமே பொருந்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுலர் யோசிக்கிறாரு. Following him down the musty corridor of the gloomy French hotel where Asable had a room. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஆசபில் வந்துட்டு ஃபவுலர் வந்துட்டு பின்பற்றிட்டே போயிட்டுருக்கார். இதில் மஸ்டி அப்படிங்கிறதுனா, அதாவது ரொம்ப நாளில் நம்ம ஒரு இடத்த பூட்டி வச்சுருந்தா ஒரு மாதிரி ஈரமாக ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஈரமான காரிடர் இருக்கிற ஒரு ஹோட்டல். அதனால் ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில் அங்கே யாருக்கு ரூம் இருக்குன்னா ஆசபிளுக்கு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கு இவர் கூட்டி போயிட்டுருக்காரு. ஃபவுலர் இவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஃபவுலர் ஃபெல்ட் லெட் டவுன். ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக இருக்குது, நம்ம இதை போய் நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கோமே அப்படின்ட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போவோம்ல, அந்த மாதிரி அவரையே வந்துட்டு ஒரு ஃபீலிங் லோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கார். இட் வாஸ் அ ஸ்மால் ரூம் ஆன் த 6th and the top floor. ஸோ அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அது டாப் ஃப்ளோரில் ஆறாவதாக அந்த ரூம் இருக்குது. அண்ட் ஸ்கார்ஸ்லி அ செட்டிங் ஃபார் அ ரொமான்டிக் அட்வென்ச்சர். ஸோ அந்த ரூமை பார்க்குறப்போ வந்துட்டு பெருசாக அட்வென்ச்சரஸாக பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே அங்கே இல்லை. அவர் வாழ்கிற இடமும் சரி, அவர் இருக்கிற தோற்றமும் சரி, அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு எதுவுமே ஃபிட் ஆகலை. ஒரு ஏஜென்ட்டு மாதிரி எந்த ஒரு ஃபிட்டிங்கும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஆசபிள் வாஸ் ஃபார் ஒன் திங் ஃபேட், வெரி ஃபேட். ஸோ ஆசபிள் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அஸ் யூஸ்வல் நம்ம வந்துட்டு ஒரு நீங்கள் சின்சானில் வந்துட்டு ஒரு இவர் இருப்பார்ல, ஒரு பாடி கார்டு இருப்பார்ல, அவரை மாதிரி தான் நான் இமேஜின் பண்ணேன். ஸோ சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, அங்கே வந்து ஏறி குதிப்பாங்க, அப்படியே புல்லுக்குள்ளேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவர் பார்க்குறப்போ அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ ஃபேட்டாக இருக்கிறாரு, அவர் வந்துட்டு ரொம்ப பருமனாக இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அண்ட் தேர் வாஸ் ஹிஸ் ஆசென்ட். ஆசென்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு வட்டார பேச்சு மொழி. இப்போ தமிழில் வந்துட்டு நிறைய ஆசென்ட் இருக்குல்ல, நம்ம மதுரைக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தூத்துக்குடிக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னைக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசென்ட்டுக்கு வேரி ஆகும். அதே மாதிரி இவரோட ஆசென்ட் எப்படி இருக்குன்னா, தோ ஹீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் பாசிபிளி, ஹி ஹேட் நெவர் அல்டுகெதர் லாஸ் த அமெரிக்கன் ஆசென்ட் ஹீ ஹேட் ப்ராட் டு பாரிஸ் ஃப்ரம் போஸ்டன் 20 years ago. ஸோ பாசிபிளி அப்படின்றது இங்கே என்ன அர்த்தம்னா ஒழுங்காக. ஸோ இவருக்கு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ரெண்டுமே நல்லாவே பேச வரும். அப்படி இருந்தாலும் இவர் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்த ஆசென்ட்டை இன்னும் விடவே இல்லை. அமெரிக்காவில் கொண்டு வந்த இங்கிலீஷை வந்துட்டு இன்னும் விடவே இல்லை. இவர் எங்கேருந்து கொண்டு வருக்காருன்னா பாரிஸ்க்கு கொண்டு வந்திருக்கார். எங்கே இருந்ததுன்னா பாஸ்டனில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் கற்றுக்கிட்டு வந்த இங்கிலீஷை வந்துட்டு இன்னும் அவர் விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் டிஸப்பாயிண்டட், ஆசபிள் செட் பீஸ்லி ஓவர் ஹிஸ் ஷோல்டர்.
ஸோ இதில் வீசிலி அப்படின்னா என்ன, வீஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீசிலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருமிக்கிட்டே சொல்லுவாங்கள்ல, ஒரு வீசிங் வந்த மாதிரி குறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியே சொல்கிறாரு. ஸோ உனக்கு வந்துட்டு இப்போ நீ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கியா, ஏன்னா நீ எதிர்பார்த்தது இங்கே இல்லை, ஸோ நீ டிசப்பாயிண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி, டிசப்பாயிண்ட்டாக இருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஆசபிள் கேட்குறாரு. You were told that I was a secret agent, a spy, dealing in espionage and danger. இதில் எஸ்பனேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சீக்ரெட்டான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, வேவு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னு சொன்னீங்க, ஸ்பைன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேவு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இந்த மாதிரி ஆபத்தான நிறைய விஷயங்கள் நீங்கள் சந்திப்பேன் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. You wish to meet me because you are a writer, young and romantic. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்துட்டு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ரைட்டர், நான் எங்கே இருக்கேன், ரொமான்டிக்காக இருக்கேன், அதனால தான் என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. You envision mysterious figures in the night, the crack of pistols, drugs in the wine. ஸோ இவர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு, என்விஷன் அப்படின்னா என்னென்னா இன்ட்யூஷன் சொல்லுவாங்கள்ல, பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடியே நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன யோசிங்க, இந்த மாதிரியான மிஸ்டீரியஸ் ஃபிகர்ஸ் வந்துட்டு இந்த நைட்டு வர வாய்ப்பு இருக்குது, பிஸ்டல் சவுண்ட்ஸ் வந்துட்டு கேட்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ட்ரக்ஸ் வந்துட்டு வைனில் வந்துட்டு ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாரு. ஐ திங்க் இந்த லெசனை வந்துட்டு எடுத்திருப்பாங்கல்ல, ஒரு விஷயத்தில் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடாப்ட் பண்ணுறப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஞ்சமாக கட் பண்ணி அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு கொஹிரண்ட்டாக இல்லை. இந்த யூ ஆர் டோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்க கொட்டேஷன், பட் இங்கே கொட்டேஷனே எண்ட் ஆகலை. ஸோ மேபி இது வந்துட்டு சரியாக கொஹிரண்ட்டாக இல்லை, பாதியாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் டிசப்பாயிண்ட் ஆகிருக்காரு, ஏன்னா இவர் வந்துட்டு சீக்ரெட் ஏஜென்ட் நினச்சிருக்காரு, இவரை வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு, ஏன்னா இவர் வந்துட்டு ரைட்டராக இருந்திருக்காரு. அவருக்கு என்னென்ன விஷயங்கள் முன்னாடி தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது, கொடூரமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. Instead, you have spent a dull evening in French music hall with a sloppy fat man. இதில் ஸ்லாபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெருசாக கேர் எடுத்துக்காது, அக்கறையற்ற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நீங்கள் என்ன யோசிச்சிங்க, என்னென்ன நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் மியூசிக் ஹால் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஒரு பருவனான ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. Instead of having messages slipped into his hand by dark-eyed beauties, yet only a prosaic telephone call making an appointment in his room. ஸோ இவர் எப்படி பிக்சர் பண்ணி சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அதாவது ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு எங்கேயாவது ஒரு மியூசிக் ஒரு கான்சர்ட்டோ இல்லை மியூசிக்கல் திங்கு பப்போ எங்கேயோ உள்ளே போகிறப்ப யோசிச்சுப்பாங்க அப்படின்னா, அங்கே டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. டார்க் ஐட் பியூட்டிஸ்னால் கண்ணில் வந்துட்டு கட்டிட்டு ஒரு வேஷம்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வரும். லிட்ரலாக அவர் வந்து ஒரு படம் மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டார்க் ஐ பியூட்டிஸில் வந்துட்டு அப்படி இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்படியே வேவு பார்த்து, இப்போ நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரியான சில உளவு வந்துட்டு அந்த மாதிரி உளவாளிகளில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரொசாயிக் அப்படின்னா வந்துட்டு லேக்கிங் இமேஜினேட்டிவ், அதாவது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டெலிஃபோன் கால் பண்ணி ஒரு ரூம்க்கு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. யூ ஹாவ் பின் போர்ட், எனக்கு ரொம்ப போரிங்காக தெரியுது, நீங்கள் ரொம்ப போரிங்கான மனுஷனாக இருக்கீங்கன்றாரு. The fat man chuckled to himself as he unlocked the door of his room and stood aside to let his frustrated guest enter. அதில் சக்கல் அப்படின்னா அந்த ஷோல்டரை வந்துட்டு மேலே உயர்த்துவாங்கள்ல, சக்கல் அப்படின்னா சிரிக்கிறாங்க, ஒரு சக்கல்னால் சிரிக்கிறது, ஒரு நக்கலாக ஒரு இல்லைனா என்ன அப்படி எப்படி பேசிகிட்டு இருக்கான் பாருன்ட்டு ஒரு சின்ன சிரிப்பு இருக்குல்ல, அமைதியாக சிரிப்பாங்கள்ல. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அவரோட சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா அவரோட டோரை திறக்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடந்து போயிட்டுருக்க டைமில், அந்த லாபியில் நடந்து போயிட்டுருக்க டைமில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அவங்க ரூமுக்கே போகிறாங்க. போய் அவர் டோரை திறக்கிறாரு. டோரை திறந்துட்டு கதவை திறக்கிறாரு. எதுக்காகனா அவரோட ஃப்ரஸ்ட்ரேட்னான ஒரு மாதிரியான கோவத்தில், என்ன நம்ம நினச்சா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு மனுஷன் இவரோட கெஸ்ட்டாக இருக்கார். ஸோ என்னோடய கெஸ்ட்டை வந்துட்டு அவர் உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிறதுக்கு கதவை திறந்து விடுறாரு. யூ ஆர் டிஸ்இல்யூஷன்,
ஆஸ்பெல் டோல் ஹிம். இதில் டிஸ்இல்யூஷன்ட் அப்படின்னா டிஸப்பாயிண்ட், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நல்லா நினச்சி வச்சுருப்பீங்க, ஆனால் வந்துட்டு வேறு மாதிரியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி நீ வேறு மாதிரி நினச்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ஆஸ்பெல் சொல்கிறாரு. பட் டேக் ஷியர் மை யங் ஃப்ரெண்ட், presently you will see a paper, a quite important paper for which several men and women have risked their life. ஸோ நீ என்ன பண்ணு, ஹாப்பியாக இரு, சியர் ஆயிக்கோ. யங் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றாரு. யாரை? ஃபவுலரை வந்துட்டு ஆசபிள் யங் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்றாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு பேப்பர் காட்டுவேன். அந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பர். அந்த பேப்பருக்காக நிறைய ஆண்களோ பெண்களோ நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையே பணிய வச்சுருக்காங்க. கம் டு மீ, உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சம் டேஸ் ஓன் தட் பேப்பர் மே வெல் அஃபெக்ட் த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன சொல்கிறாரு, நான் அந்த இம்பார்ட்டண்டான பேப்பர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் என்ன பண்ணும், நம்ம வரலாற்றையே வந்துட்டு புரட்டி போடுற அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் அதுன்னு சொல்கிறாரு. இன் தட் தாட் இஸ் ட்ராமா இஸ் தர் நாட். ஸோ அப்படி பார்த்தா அது ஒரு ட்ராமா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நாடகம் மாதிரி. ஏன்னா நாடகம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் மக்களுக்குள்ளே. அந்த மாதிரி இது வந்துட்டு இந்த ஹிஸ்ட்ரியிலே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண போது இந்த பேப்பர் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. As he spoke, Oswald closed the door behind him. ஸோ பேசிகிட்டே என்ன பண்ணுறாரு, கதவை திறந்து இவர் உள்ளே விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. Then he switched on the light. And as the light came on, Fowler had his first authentic thrill of the day. ஸோ என்ன பண்ணுறாரு, யூஸ்வலாக ரூமுக்குள்ளே வந்து லைட் ஆன் பண்ணுறாரு. அந்த லைட் வந்துட்டு அந்த ரூமு ஃபுல்லாக ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு ஷாக் ஆவாங்கள்ல, ரூமுக்குள்ள திடீர்னு ஒருத்தவங்க இருந்தால் ஷாக் ஆகுவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஆத்தென்டிக் அப்படிங்கிறத நம்பத்தகு, அதாவது ஜென்யூனாக ஒரு ஷாக் அவருக்கு நடக்குது. டக்குன்னு ஒரு உருவத்தை பார்த்து வந்துட்டு அவர் பயப்படுறாரு. ஃபார் halfway across the room a small automatic pistol in his hand stood a man. ஸோ இவங்க அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப அந்த ரூமோட பாதிரியே என்ன பண்ணுறான், ஒருத்தன் வந்துட்டு பிஸ்டல் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அதை பார்த்து இவர் ஜர்க் ஆகிறார். ஆசிபிள் blinked a few minutes. ஸோ ஆசிபிள் வந்துட்டு அப்படி நல்லா பார்க்குறாரு, யாராக நின்றுட்டுருக்கான்னு சொல்லி பிளிங்க் பண்ணி பார்க்குறாரு. மேக்ஸ், ஹீ வீஸ்ட். ஸோ அந்த நின்றுட்டுருக்கவர் பேர் என்னன்னா மேக்ஸ். வீஸ்டுனா இருமுறது. ஸோ இருமிக்கிட்டே மேக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூ கேவ் மீ குவாய்ட் அ ஷாட். ஐ தாட் யூ ஆர் இன் பெர்லின். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் நான் மேக்ஸி, என்னை பயமுறுத்திட்ட, ஒரு நிமிஷத்தில் நீ பயமுறுத்திட்ட. நான் நீ பெர்லினில் இருப்பேன்னு நினச்சேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன் ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேக்ஸ் வாஸ் slender, a little less than tall, with the features that suggested slightly the crafty pointed countenance of a fox. இதில் ஸ்லெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறது, அட்ராக்டிவாக இருக்கிறது. கவுண்டனன்ஸ் அப்படின்னா அவரோட முக தோற்றம். ஸோ மேக்ஸ் எப்படி இருக்கிறாருன்னா நல்லா ஒல்லியாக இருக்கார். லிட்டில் லெஸ் தென் டால், அதாவது ரொம்ப உயரம் அப்படின்றது சொல்கிறதுக்கு மாதிரி இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியான உயரம்னு சொல்லலாம். அவரோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா கிராஃப்டி, அதாவது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பாயிண்டட் கவுண்டனன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முகத்தோற்றம் வந்துட்டு ஒரு நரி மாதிரி காட்சி அளிக்குது. இதுக்கு மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் நாட் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பேட் பர்சன், ஒரு ஃபாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. There was about him aside from the gun nothing especially menacing. ஸோ அந்த கன்னை தவிர மெனான்சிங் அப்படின்னா அச்சுறுத்துறது. ஸோ இவர் அந்த கன்னோட பார்த்தா தான் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது, கன் இல்லாமல் பார்த்தா பயமுறுத்துகிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு வடிவேல் ஜோக்லேயோ இல்லை ஒரு விவேக் ஜோக்கில் சொல்லுவாங்கள்ல, இந்த மருவோட வச்சு பார்த்தா நான் வந்துட்டு டெரராக இருக்கேன், நான் மரு எடுத்துகிட்டு பாரு குழந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார், வடிவேல் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இவரோட இது இருக்குது. எப்படின்னா அந்த கன் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பெருசாக ஒரு பயமுறுத்துகிற மாதிரிலாம் அவர் இல்லை. த ரிப்போர்ட் ஹீ மர்மர்ட். ஸோ அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, ரிப்போர்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்கிட்டனா, ஆஸ்பிள் கிட்ட. அந்த மேக்ஸுங்கிறவர் ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரிப்போர்ட் தட் இஸ் பீயிங் brought to you tonight concerning some missiles. I thought I would take it from you. It will be safer in my hands than in yours. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட்டு உனக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட் வந்துட்டு எதை பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, ஏவுகணை. மோஸ்ட்லி வந்துட்டு ஏவுகணைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வெடிகுண்டு, அதாவது மிசைல்ஸ் வந்துட்டு ஒரு இடத்த தாக்கி வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிசைல்ஸோட இன்ஃபர்மேஷன் உனக்கு நைட்டு வரும், ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, அதை நான் உன்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு யோசிச்சேன். ஏன்னா உன்கிட்ட இருக்கிறத விட அது என்கிட்ட பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே அந்த ரிப்போர்ட் யாருக்கும் தேவை, ஆசிபிளுக்கும் தேவை, மேக்ஸுக்கும் தேவை. ஆனால் ஆசிபிள் இஸ் லுக்கிங் ஃபார் அ
குட் பர்பஸ். அவர் வந்துட்டு ஒரு நல்ல வேலைக்காக அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மேக்ஸ் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா ஒரு கெட்ட வேலைக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆசிபிள் மூவ்ட் டு அன் ஆர்ம்சேர் அண்ட் sat down heavily. ஸோ ஆசிபிள் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்ம்சேர் கிட்ட போய் உட்கார்றாரு. I am going to rise the devil with the management this time and you can bet on it, he said grimly. ஸோ இதில் grimly அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கடுமையாக. ஸோ இவன் உள்ளே வந்து உட்காந்துருக்கானே, ஸோ நான் கண்டிப்பாக பாரு இந்த மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா this is the second time in a month that somebody has got into my room through the nuisance of a balcony. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் ரெண்டாவதோட எப்படின்னா என் ரூம்குள்ளே ஒருத்தன் பால்கனி வழியாக உள்ளே வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறது அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒருத்தவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நீ பால்கனிலேருந்து தான் நான் வந்திருக்க அப்படின்றதுக்கு இங்கே அர்த்தம். மேக்ஸ் எப்படி பால்கனிலேருந்து வந்து தொல்லை கொடுக்குறாரோ அதே மாதிரி இன்னொருத்தவர் வந்துட்டு பால்கனிலேருந்து வந்து தொல்லை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு என்ன காரணம், அந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை. ஸோ நான் மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபவுலர் ஐஸ் பெண்ட் டு த சிங்கிள் விண்டோ ஆஃப் த ரூம். ஸோ இது சொன்னோடனே ஃபவுலர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரே ஒரு விண்டோ மட்டும் தான் இருக்குது, அந்த ரூமில் ஒரே ஒரு விண்டோ தான் இருக்குது, அதை பார்க்குறாரு. இட் வாஸ் அன் ஆர்டினரி விண்டோ அகெயின்ஸ்ட் விச் த லைட் வாஸ் ப்ரெஸ்ஸிங் பிளாக்லி. ஸோ அந்த விண்டோ பார்க்குறப்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விண்டோ மாதிரி தான் தெரியுது, அதுக்கு வெளியில் வந்துட்டு நல்லா இருட்டாக இருக்குது. பால்கனி மேக்ஸ் சைட் வித் ரைசிங் இன்ஃப்ளெக்ஷன். இதில் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ பேசிகிட்டு இருக்கப்போவே வந்துட்டு நம்ம ஒரு இப்போ கொஷின் கேட்குற மாதிரி ஒரு வாய்ஸில் நம்ம பேசுகிறது. ஸோ அவர் சொன்னால் பால்கனியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நோ அ பாஸ்கி, ஐ டிட் நாட் நோ அபவுட் த பால்கனி, இட் மைட் ஹாவ் சேவ்ட் மீ சம் ட்ரபிள் ஹேட் ஐ நோன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்துட்டு பால்கனி கிடையாது பாஸ்கி அப்படிங்கிறாரு. பாஸ்கினா எவன் வேணால் உள்ளே வந்துட்டு எவன் வேணால் வெளியே போகலாம் போல் அந்த மாதிரி இருக்குது, பால்கனியே கிடையாது. ஆனால் எனக்கு அந்த பால்கனி பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு. இட் மைட் ஹாவ் சேவ்ட் மீ சம் ட்ரபிள் ஹேட் ஐ நோன். ஸோ என்ன சொல்கிறாருன்னா என்னோட பல ஒரு துன்பங்களை வந்து இது என்கிட்ட இருந்து சேவ் பண்ணியிருந்துருக்கணுமா இல்லையா அப்படின்றது சொல்கிறாரு. இட் மைட் ஹவ் சேவ்ட் மீ சம் ட்ரபிள் ஹேட் ஐ நோ. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இது நிறைய கஷ்டங்களை தீர்த்து வச்சுருக்கு இந்த பால்கனி அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் நாட் மை பால்கனி ஆசிபிள் சேட் வித் எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன். சரி என்ன தான் இது வந்துட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த பால்கனி தீர்த்து வச்சுருந்தாலும் இது என்னோட பால்கனியே கிடையாது அப்படின்னு சொல்லி இரிட்டேஷனில் சொல்கிறாரு. இட் பிலாங்ஸ் டு த நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, அதில் வந்துட்டு இந்த பால்கனி என்னோட பால்கனி கிடையாது, இது நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்க்குரிய பால்கனி அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட பால்கனி அந்த ரூமில் இல்லை, இது வந்துட்டு பால்கனியோட அட்டாச் ஆகிருக்க ஒரு விண்டோ அப்படிங்கிறாரு. ஹி கிளான்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேட்ரி அட் ஃபவுலர். ஸோ எக்ஸ்ப்ளனேட்ரி அப்படின்னா விரிவாக்குறது. ஸோ ஃபவுலரை பார்த்துட்டு சொல்கிறாரு இதெல்லாம் இது வந்துட்டு என்னோடய பால்கனியே கிடையாதுப்பா, இது பக்கத்து ரூமோட பால்கனி, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனி அப்படிங்கிறாரு. யூ சி he said, this room used to be part of a large unit and the next room through that door there used to be the living room. ஸோ இவரோட வீடை பற்றி சொல்கிறாரு. இந்த ரூம் வந்துட்டு எப்படின்னா இவர் ஒரு ரூமில் தங்கியிருக்கார்ல அது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த லார்ஜ் ரூம், பெரிய ஒரு ரூமாக. அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட் ரூம் இருக்கான், அங்கே வந்துட்டு ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வழியாக எங்கே போகலான்னா லிவிங் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஹேட் த பால்கனி. ஸோ இவர் ரூம் ஒரு பெரிய ரூம், அவர் ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அது வந்து லிவிங் ரூம், அந்த லிவிங் ரூமில் பால்கனி இருக்குது அப்படிங்கிறாரு. இட்ஸ் எக்ஸ்டென்ஸ் அண்டர் மை விண்டோ நவ். அந்த பால்கனி வந்துட்டு எங்கே இருக்குன்னா இவரோட விண்டோ கிட்டக்க எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கான். ஸோ என்ன சொல்கிறாருன்னா ஒரு 2 ரூம் இருக்குது, அங்கே அந்த ரூம் கிட்டக்க ஒரு விண்டோ இருக்குது, பக்கத்து ரூமில் வந்துட்டு பால்கனி இருக்குது, அந்த பால்கனிலேருந்து இந்த விண்டோவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. it had the balcony which extends under my window now. ஸோ அந்த பால்கனி என்ன பண்ணுச்சு, ரோடு வரைக்கும் என்னோட விண்டோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு. யூ கேன் get onto it from the empty room 2 doors down and somebody did last month. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பால்கனிலேருந்து போனால் கீழே இருக்க எம்டி ரூமுக்கு போயிடலாம், 2 டோர்ஸ் தள்ளி இருக்க எம்டி ரூமுக்கு போயிடலாம். லாஸ்ட் மந்த் எனக்கு ஒருத்தன் இப்படி தான் வந்தான் அப்படிங்கிறார். ஸோ இவர் வந்துட்டு பால்கனியை பற்றி டூ மச்சாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இது இந்த ரூம் இங்கே இருக்குது, இந்த ரூம் பக்கத்தில் பால்கனி இருக்குது, அங்கேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த பால்கனிக்குள்ளே போனோம் அப்படின்னா 2 ரூமும் தள்ளி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எதுக்கு இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் சில பேர் யோசிக்காங்க அவர் பால்கனியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் தோணும். The management promised to block it off but they haven't. ஸோ இது மேனேஜ்மெண்ட்னா இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே வேலை பார்க்குறாருல அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் இதை வந்துட்டு
பிளாக் பண்ண சொல்லி அவங்களே எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அவங்க பண்ணலை அப்படிங்கிறாரு. மேக்ஸ் glanced at Fowler, who was standing stiffly not far from Ausable, waved the gun with commanding gestures. ஸோ மேக்ஸ் என்ன பண்ணுறாரு, ஃபவுலரை பார்த்து, ஃபவுலர் எப்படி இருக்கிறான், நல்லா ஸ்டிஃபாக நின்றுட்டுருக்கான். ஆசபிள் கிட்ட வந்து ரொம்ப தூரமாக நிற்கலை ஃபவுலர். ஸோ என்ன பண்ணுறாரு, கையில் கன்னை வச்சுக்கிட்டே வந்துட்டு இப்படி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கமாண்டிங் கெஸ்டர்ஸ்னால் ரொம்ப ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி கையை அசைக்கிறாரு. Sit down, he said. We have to wait half an hour, I think. 31 minutes, Ausable said moodily. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உட்காரு அப்படிங்கிறாரு. நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அரை மணி நேரம் கிடையாது, ஒரு 31 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூடியாக சொல்கிறார். மூடினா ஒரு கோவத்திலேயே சொல்கிறாரு. த அப்பாயின்மெண்ட் வாஸ் ஃபார் 12:30. ஸோ அப்பாயின்மெண்ட் எப்போ எனக்கு அப்படின்னா 12:30க்கு அப்பாயின்மெண்ட். I wish I knew how you learned about the report, Max. ஸோ மேக்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை பற்றி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த லிட்டில் ஸ்பை ஸ்மைல்டு ஈவிலி. ஸோ அவர் வந்துட்டு ஈவிலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது என்னன்னா, அவருக்கு ஒரு ஸ்பை இருக்கார், அந்த ஸ்பை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மேக்ஸ் சொல்கிறாரு. அண்ட் we wish we knew how your people got the report. But no harm has been done. I will get it back tonight. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னா, நீங்கள் எப்படி நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்து எப்படி இந்த ரிப்போர்ட்டை எடுத்தீங்க? பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் தான் அவங்ககிட்ட இன்றைக்கி நைட்டு அதை உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மேக்ஸு. வாட் இஸ் தேட்? ஹூ இஸ் அட் த டோர்? ஃபவுலர் ஜம்ப்ட் அட் த சடன் நாக்கிங் அட் த டோர். ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டை பற்றி. அப்போ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. ஸோ ஃபவுலர் வந்துட்டு யாருங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபவுலர் வந்துட்டு கேட்குறாரு. ஆசிபிள் ஜஸ்ட் ஸ்மைல். தேட் வில் பி த போலீஸ், ஹீ செட். ஸோ ஆசிபிள் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, அது வேறு யாரும் இல்லை, போலீஸ் தான் அப்படிங்கிறாரு. ஐ தாட் தட் சச் அ இம்பார்ட்டன்ட் பேப்பர் அஸ் த ஒன் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஷுட் ஹாவ் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இம்பார்ட்டன்ட் பேப்பருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, போலீஸை வந்துட்டு அப்பப்போ என்னை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்திருக்கிறது போலீஸ் தான். ஐ டோல்ட் தம் டு செக் ஆன் மீ டு மேக் ஷுர் எவ்ரி திங் வாஸ் ஆல் ரைட். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடிக்கடி என்னை வந்து செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் சரியாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தேன். மேக்ஸ் பிட் ஹிஸ் லிப்ஸ் நர்வஸ்லி. ஸோ இப்போ போலீஸ்ன்னு தெரிஞ்சோடனே மேக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, உதட்ட கடிக்கிறாரு. The knocking was repeated. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. What will you do now, Max? Ausable asked. ஸோ ஆசிபிள், இப்போ நீ என்ன பண்ண போகிற மேக்ஸ்? போலீஸ் வந்துட்டாங்க, இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி ஆசிபிள் கேட்குறாரு. இஃப் ஐ do not answer the door, they will enter anyway. இப்போ நான் போய் டோரை திறக்கலன்னு வச்சுக்கேன், அவங்க கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறாரு. The door is unlocked. நான் டோரை வந்துட்டு பூட்டவே இல்லை, ஸோ நான் திறக்கலைன்னா அவங்க உள்ளே வந்துடுவாங்க. And they will not hesitate to shoot. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை பார்த்தா கண்டிப்பாக ஷூட் பண்ணுறதை யோசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸ் ஃபேஸ் வாஸ் பிளாக் வித் ஆங்கர் ஆஸ் ஹீ பேக்ட் ஸ்விஃப்ட்லி டுவர்ட்ஸ் அ விண்டோ. ஸோ மேக்ஸ் ஃபேஸ் என்ன ஆச்சுன்னா, கோவத்தில் மூஞ்சியை வந்துட்டு கருப்பாயிடுச்சான். ஸோ என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்துட்டு விண்டோ சைடுக்கு போகிறாரு. ஹீ ஸ்வங் அ லெக் ஓவர் த சில். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காலை வந்துட்டு எங்கே வச்சுருக்காருன்னா தொங்க விட்டுருக்காரு. அப்படின்னா எதுக்கு வெளியேனா, அந்த ஜன்னல் வச்சுருக்கீங்கன்னா ஜன்னல் கட்டை இருக்குல்ல, அதுக்கு வெளியே தொங்க விட்டுட்டு ஒரு காலை உள்ளே வச்சுருக்காரு. சென்ட் தம் அவே, ஹீ வாண்ட். ஐ வில் வெயிட் ஆன் த பால்கனி. சென்ட் தம் அவே ஆர் ஐ வில் ஷூட் அண்ட் டேக் மை சான்சஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சைடை வந்துட்டு ஒரு காலை வெளியே வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள அனுப்பிடு, நான் பால்கனியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், அவங்களை நீ அனுப்பலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஷூட் பண்ணி என்னோட விஷயத்தை எனக்கு தேவையானதான் எடுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறாரு. The knocking at the door became the louder and a voice was raised. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த டோர் தட்டுற சவுண்டு அதிகமாகுது, அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. Keeping his body twisted so that his gun still covered that fat man and his guest, the man at the window grasped the frame with his free hand to support himself. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பாடி வந்துட்டு அங்கேயே ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் கன் எதை நோக்கி இருக்குன்னா, ஆசிபிள் மேலேயும்
ஃபவுலர் மேலேயே இருக்குது. ஸோ அந்த விண்டோவை வந்துட்டு விண்டோ ஃப்ரேமை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஹேண்ட் வந்துட்டு விண்டோவை பிடிச்சிட்ருக்கு. நீங்கள் லிட்டரலாக வந்துட்டு எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு கை வெளியே, ஒரு கால் வெளியே, ஒரு கால் உள்ள, ஒரு கை உள்ள, அப்படி பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு ஜன்னலில். அப்படி யோசிக்கோங்க. த டோர் நாப் டர்ன்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க இப்போது, தென் ஹீ ஸ்வங் ஹிஸ் அதர் லெக் அப் அண்ட் ஓவர் த விண்டோ சில். ஸோ இது வரைக்கும் ஒரு காலை தான் வந்துட்டு தொங்க விட்டுட்டு இருந்தார். இப்போ இன்னொரு காலையும் வெளியே போடுறாரு. த டோர் நாப் டர்ன்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் தட்டி சவுண்ட் கேட்கலன்னொடனே அந்த டோர் நாபை திறக்கிறாங்க. ஸ்விஃப்ட்லி மேக்ஸ் புஷ்ட் வித் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் டு ஃப்ரீ ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த சில் அண்ட் ட்ராப் டு த பால்கனி. ஸோ இந்த சவுண்டு கேட்டுன்னு என்ன பண்ணுறாரு மேக்ஸ், என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்துட்டு அவர் கையை விட்டுட்டு கீழே அந்த பால்கனியில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அண்ட் தென் அஸ் ஹீ ட்ராப்ட் ஹீ ஸ்க்ரீம்டு ஒன் ஷ்ரில்லி. அதாவது அவர் கீழே விழுந்தோடனையும் ஒரு மாதிரி கொடூரமாக கத்துறாராம். த டோர் ஓப்பன் அண்ட் வெயிட்டட் ஸ்டுட் தேர் வித் அ ட்ரே, அ பாட்டில் அண்ட் 2 glasses. ஸோ என்ன பண்ணது, டோர் ஓப்பன் ஆனோடனையும் ஒருத்தவர் அங்கே வந்து நிற்கிறாரு. அங்கே ஒருத்தர் ஒரு ட்ரேயில் ஒரு பாட்டிலும் 2 கிளாஸஸும் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, மேக்ஸ் கீழே குதிச்சிட்டாரு. குதிக்கிறப்ப சவுண்டு கேட்குது. Here is the drink you ordered when you returned, he said, and set the tray on the table, deftly uncorked the bottle. இதில் டெஃப்ட்லி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஸ்கில்ஃபுல்லாக, சாமர்த்தியமாக. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்துட்டு இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ட்ரிங்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வச்சு அவரோட பாட்டில் திறந்துருக்கிறாரு. அண்ட் லெஃப்ட் த ரூம். பாட்டில் திறந்து கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போயிடார். ஒயிட் ஃபேஸ்ட் ஃபவுலர் ஸ்டார்ட் ஆஃப்டர் ஹிம். ஸோ ஃபவுலர் வந்துட்டு மூஞ்சியெல்லாம் வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இவரையே வெறிச்சு பார்த்துட்ருக்காரு. பட் ஹீ ஸ்டாமர்ட் த போலீஸ், தெர் வர் நோ போலீஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, போலீஸ் தானே சொன்னீங்க, ஆனால் இங்கே போலீஸே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபவுலர். ஆசிபிள் ஷைட். ஒன்லி ஹென்ரி ஹூம் ஐ வாஸ் எக்ஸெப்டிங், பட் ஒன் தட் மேன் அவுட் ஆன் த பால்கனி, ஃபவுலர் பிகின். ஸோ அதெல்லாம் கேட்ட உடனே ஆசிபிள் வந்து என்ன சொல்கிறாரு, பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை, லைட்டாக சிரிக்கிறாரு, பெருமூச்சு விட்றாரு. நான் வந்துட்டு ஹென்ரியை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ஃபவுலர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனுஷன் வந்துட்டு பால்கனிலேருந்து உள்ளே வர வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பால்கனியில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாருல, நம்ம போயிட்டு அவரை ஆள் போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோ said ஆசிபிள், he won't return, you see my young friend, there is no balcony. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்துட்டு நான் ஹென்ரியை தானே எக்ஸெப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஆக்சுவலி வந்துட்டு ஹென்ரிங்கிறவர் மேபி இன்னொரு ஒரு வில்லனாக இருக்கலாம். ஸோ அவனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் மேக்ஸ் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவருக்கு நிறைய கெட்ட சாவகாசங்கள் உள்ளவர்களை தெரிஞ்சிருக்கு. நான் அப்போ இவனை சொல்கிறாரு, சரி அவர் வந்துட்டு பால்கனியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வெளியே வர வேணாமான்னு ஃபவுலர் கேட்ட உடனேயும் அதுக்கு ஆசிபிள் என்ன சொல்கிறாருன்னா, வர தேவையில்லை, ஏன்னா அவனால் வரவே முடியாது. உனக்கு ஒன்று தெரியுமா யங் ஃப்ரெண்ட், அதில் பால்கனியே கிடையாது அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்கே பால்கனியே இல்லை, அவர் கீழே விழுந்திருக்கு, உடம்புல அடிபட்டிருக்கலாம், இல்லை இறந்து போயிருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ இவர் வந்துட்டு இதில் எவ்வளோ அவுட்ஃபிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு ஸ்டோரியை மனசில் பதிவு பண்ணுறாரு, அங்கே பால்கனி இருக்கிற மாதிரி. இவரே வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது மூலமாக அவன் என்ன வந்துட்டு போலீஸ் தான் பயந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த பால்கனியில் போயிடலான்னு சொல்லிட்டு பால்கனியில் குதிக்கிறான், நாங்கள் பால்கனியில் இறந்து போயிடுறார். ஸோ இவர் எவ்வளோ நிதானமாக ஒரு கெட்டவனை ட்ரிக் பண்ணி இவரோட காரியத்தை சாதிச்சுக்கிறாரு. ஸோ இது வந்து தான் இதுதான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அங்கே பால்கனியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆசிபிள் சொல்லிவிட்டு இதோட இந்த கதையை முடிக்கிறாரு. ஸோ இட் மீன்ஸ் அந்த ரிப்போர்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது, அதுக்கு எதிராக யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதோட இந்த சப்ளிமெண்ட்ரியை முடிச்சிடுறாங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ராபர்ட் ஜே ஆர்தர் ஜேஆர், November 10, 1909, May 2, 1969, was a writer of speculative fiction and specialized in crime fiction and mystery fiction. ஸோ இதோட ஆத்தர் வந்துட்டுமே ஆர்த்தர் தான். ஸோ அவர் வந்துட்டு பேர் என்னென்னா ராபர்ட் ஜே ஆர்தர் ஜூனியர். ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காருன்னா November 10, 1909 பிறந்திருக்கிறாரு. இறந்தது வந்துட்டு May 2, 1969. அவரோட ரைட்டிங் எப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன். ஸ்பெக்குலேட்டிவ்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு துப்பறியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியோட ஃபிக்ஷன் வந்துட்டு துப்பறிதல் சம்மந்தமாக இருக்கும். அது எது ஸ்பெஷலைஸ்டுனா க்ரைம் ஃபிக்ஷன், அதாவது குற்றத்தினால எப்படி இந்த குற்றம் நடந்துச்சு அப்படின்னு எழுதுவாங்கள்ல, இந்த க்ரைம் ஃபிக்ஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மிஸ்ட்ரி ஃபிக்ஷன்ஸ், அவரோட மிஸ்ட்ரினா புதிரான ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஃபிக்ஷன்ஸ் தான் அவரோடது இருக்கும்.
He was known for his work with the Mysterious Traveler radio series and for winning the Three Investigator, a series of young adult novels. ஸோ இவர் வந்துட்டு எதில் வந்துட்டு பெருமை வாய்ந்தவராக இருந்திருக்காருனா இவரோட ஒர்க் த மிஸ்ட்ரி ட்ராவலர் ரேடியோ சீரிஸ் அப்படி மிஸ்டீரியஸ் ட்ராவலர் ரேடியோ சீரிஸுங்கிறது ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் ஒர்க்கு. அதில் வந்துட்டு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காரு. அதே மாதிரி ரைட்டிங் த த்ரீ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸை எழுதியிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா யங் அடல்ட் நாவல்ஸ், அதுவுமே யங் அடல்ட் நாவல்ஸ் தான் இருக்குது. ஆர்த்தர் வாஸ் ஹானர்ட் ட்வைஸ் பை த மிஸ்ட்ரி ரைட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா வித் த எட்கர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ரேடியோ ட்ராமா. ஸோ இவருக்கு என்ன அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னா 2 அவார்டு கிடச்சிருக்கு. ஒன்றுனா மிஸ்ட்ரி ரைட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா தேர்ந்தெடுத்த அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட மிஸ்ட்ரி ரைட்டர்ஸ்னு இவருக்கும் அவார்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எட்கர் அவார்டுன்னு கிடச்சிருக்கு. எங்கே இருந்துன்னா பெஸ்ட் ரேடியோ ட்ராமா, அந்த ரேடியோ ட்ராமா ஒன்று பப்ளிஷ் ஆச்சுல, அதுக்கு வந்துட்டு பெஸ்ட் ரேடியோ ட்ராமாலேருந்து இவருக்கு எட்கர் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஹி ஆல்சோ ரைட் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் டெலிவிஷன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டெலிவிஷனுக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்குறாரு. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த சப்ளிமெண்ட்ரியிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அதாவது சொல்லுவாங்கள்ல, நம்மளோட வெளித்தோற்றத்தை பார்த்து ஒருத்தவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து யாரும் எடை போடக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஃபவுலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்க்குரிய கெஸ்டர்ஸ் எதுவும் இல்லை, ஒரு அப்பியரன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் வந்துட்டு இவர் சீக்ரெட் ஏஜென்ட்டாக எப்படி இருக்க முடியும்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் நடந்த விஷயத்தை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பார். தோற்றத்தை பார்த்து யாரோட அறிவையும் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சாமர்த்தியமான அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது மற்றவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி அவருக்கு ஒரு ரவுடி இல்லை சொல்லலாம், ஒரு தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். அந்த ஆளுக்கு வந்துட்டு சந்தேகமே வராத அளவுக்கு அவர் மைண்டு எப்படி நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணி அது மூலமாக தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறார்ல. ஸோ இதை தான் நான் இந்த லெசனில் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.